ஒரு அட்வொகேட் சொல்றேன். அட்வொகேட் எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறா? எப்படி பேசுறா? எப்படிடா பேசுறீங்க? எப்படி பப்ளிக் எப்படி தான் பேசுறியா? ஒரு அட்வொகேட்டே உங்களுக்கு பேச முடியல. பப்ளிக் எப்படி பேசுறீங்க? பைக்கில் 3 பேர் பயணம். மடக்கிய போலீசாரை சரமாரியாக திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று சாவகாசமாக சரக்கடித்துக் கொண்டிருந்த வழக்கறிஞரை தாக்கி புரட்டி எடுத்த போலீஸ். வாக்குவாதம், கைகலப்பு குறித்த பரபரப்பு காட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இந்தியன் வங்கி அருகே வந்தவாசி தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராமு மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த போது அவர்களை மடக்கி ஆவணங்களை காட்டும்படி போலீசார் கேட்க 3 பேர் வந்தது தவறு என அபராதம் விதிக்க முயற்சிக்க அந்த 3 பேரில் ஒருவர் சேதுராக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என கூறப்படும் பாலமுருகன் போலீசாரை பார்த்து, நீங்க எப்படி இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்களை மடக்கினீர்கள்? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என சட்டம் பேசினார். மேலும் போலீசாரை ஒருமையில் பேசி சண்டைக்கு வா என கூறி பாலமுருகன் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கினாரா. இதையடுத்து அங்கிருந்து பாலமுருகன் சென்று விட்டதால் போலீசார் கிருஷ்ணாபுரம் கூட்டுசாலை அருகே அவரை தேடி சென்ற போது டாஸ்மாக் கடையில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததாக வழக்கறிஞர் பாலமுருகனை போலீசார் அங்கும் சென்று பிடிக்க முயன்ற போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட போலீசார் பாலமுருகனை கடுமையாக தாக்கி அங்கிருந்து அவரை பிடித்து சென்று வடவணக்கம்பாடி காவல் நிலையத்தில் வைத்து அநாகரிகமாக பேசுதல், அடித்தல், அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்களாம். சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டுக்கு காவலனாய் நிற்கும் குட்டி குட்டி கருவிகள். பிஸியான நகரத்துக்கு மத்தியில மிரள வைக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சாத்தியமாகுது? உலகையே திரும்பி பார்க்க வைக்க போகும் பொறியியல் அற்புதம் உருவாக போவது எப்படி? மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே இந்தியாவோட முதல் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு உருவாகிட்டு இருக்கு. இதுக்காக மும்பை அகமதாபாத் இடையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பயங்கர விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. சோ புல்லட் ட்ரெயின் மும்பை நகரத்துக்கு அடியில போறதுக்காக டனல்கள் உருவாக்கப்பட்டு இருக்கு. வழக்கம் போல இயங்கிட்டு இருக்கிற நகரத்துக்கு மத்தியில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட வீடியோவை பார்க்கும்போது பிரமிப்பு ஏற்படுது.